வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான எறா சேமியா பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். டைமிங்கும் பார்த்திங்கன்னா அதிகமான டைமிங் எடுக்காது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா நீல வாட்டில் நல்லா வெட்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள். அதாவது வெறும் தனியாக நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி. எறா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக மசாலா, அந்த எறா எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா நம்ம சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேமியா சேர்த்துட்டு ஃபுல்லாக மசாலா எல்லாம் சேமியா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதாவது கரண்டியை நீங்கள் அடியில் விட்டு இதே போல் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த மசாலா சேமியா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று போல் நல்லா மிக்சிங் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்பவே சூப்பரான சேமியா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசமனமாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு முடியக்கூடிய வேலை தான் இது. ரொம்ப டைம் பார்த்திங்கன்னா எடுக்காது. நம்ம தம்மில் வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்கிறப்போ சேமியா ரொம்பவே சூப்பராக வெந்துடும். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை எனக்கு தெரிவிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.